மாணவர்கள் கிளர்ச்சியில், இந்தி திணிப்புக்கு எதிராக மாணவர்கள் கிளர்ச்சியில் ஏற்பட்ட அரசியல் புரட்சியில் அதிகாரத்திற்கு வந்தவர்கள் இதுபோல இன்னொரு மாணவர் கிளர்ச்சி இந்த மண்ணில் நிகழ்ந்துவிடக்கூடாது என்பதற்காக மாணவர்கள் அரசியல் பேசக்கூடாது என்று கொண்டு வந்தார். இறை வழிபாட்டை விமர்சித்த இவர்கள் திரை வழிபாட்டை போற்றினார்கள். கடவுளை விமர்சித்தவர்கள் கதாநாயகனை போற்றினார்கள். எந்த பள்ளி கல்லூரி விழாக்களிலும் அரசு விழாக்களிலும் ஆன்றோர்கள் சான்றோர்கள் அறிவார்ந்த பெருமக்களை மேடையேற்றுவதற்கு பதிலாக திரைப்பட நடிகர்கள், திரைப்பட இயக்குநர்கள், திரைப்பட நடிகைகள், கதாசிரியர்கள் இவர்களை ஏற்றி ஏற்றி பேச வைத்து ஓ இதுதான் ஆக பெரும் புகழ் போல இருக்கிறது, இதுதான் உச்சம் போல இருக்கிறது என்று உள்ளத்தில் விதைத்து இன்று சினிமாவே ஒரு சித்தாந்தமாக மாறி நிற்கிறது. பேரவலம் நிகழ்ந்து விட்டது. வரலாற்றில் தெளிவு வராத எந்த இனமும் எழுச்சி பெற முடியாது என்கிறான் லெனின். வரலாற்றை மறந்துவிட்ட ஒரு இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் என்கிறான் ஹோசிமின். வரலாற்றை படிக்க முடியாதவன், வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்கவே முடியாது என்கிறார் அண்ணல் அம்பேத்கர். ஆனால் இந்த இனத்திற்கு வரலாறை கற்பிக்கப்படாதனால் தான் தகராறு, பிரச்சனை. எதற்காக கல்லூரியிலே பெருந்தலைவரை பற்றி, காமராஜரை பற்றி பேச வேண்டும்? காமராஜரை கற்காமல், கக்கனை கற்காமல், ஜீவானந்தம் சிங்காரவேலரை கற்காமல், முத்துராமலிங்க தேவருங்கம் தாத்தனை கற்காமல், செக்கிழுத்த செம்மல் நம்முடைய பாட்டன் வஉசியை படிக்காமல், அயோத்திதாசர் ரெட்டமலை சீனிவாசன் போன்ற ஆளுமைகளை நம் தாத்தாக்களை முன்னவர்களை படிக்காமல் எப்படி ஒரு இனம் எழுச்சி வரும், தெளிவு வரும்? எப்படி வாழும்? அது வரலாற்றை கையில் எடுத்த இனங்கள் எல்லாம் உயிர்ப்போடு இருக்கிறது என்கிறார்கள்.